ஃபைனலி சூரியன் நம்ம மேலே பட்டாச்சு, சன்ரைஸ் பார்த்தாச்சு. அந்த உச்சியில தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காவாசி தூரம் இறங்கிட்டு போய் பாய். இந்த ஒரே ஒரு பாத்தால தான் போகலாம். தம்பி எங்க அன்பளிபுரமா? குட் மார்னிங் டீம். நம்ம கேம்ப் படிச்ச இடத்துல எழும்பியாச்சு. இப்போ சரியா 5:40 செம்ம குளிரப்பா. 5:40க்கு பாருங்க எப்படி இருக்குண்டு. சூரியன் வர்றதுக்கு ரெடி ஆகியாச்சு. நம்மளை கூட வந்த அகலெல்லாம் ரெடி ஆகியாச்சு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஸோ அப்பா வேற மாதிரி ஓய் குளிரில் என்ன எல்லாம் நல்லா குளிர் வந்துட்டு. ஹாய்கா குட் மார்னிங். இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இங்கே பாருங்க 6 மணி ஆகுது. 6 மணி ஆகும். சூரியன் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நாரங்கலையில் நாங்கள் நிற்கிறோம். கொஞ்சம் எஃபெக்டிவாக கதைக்க முடியல, ஏன்னா செம்ம குளிராக இருக்குங்க. பாருங்கள் நமக்கு கீழே தான் மேகமே இருக்குது. வேறு லெவலில் இருக்குப்பா. ப்ரோ சூரியன் வருது ப்ரோ. ஆமா இல்ல மேகம் மேகம் போனுக்கு விளங்குது, இந்த கோபுரம் விளங்குது. ஆமா நம்ம மொத்தமாக ஒரு 5 டென்ட் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வேற மாதிரி இருக்கு பா. செம்ம குளிர். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டி சரி ஹைக்கிங் போய் நைட் ஸ்டே போட்டு நீங்கள் சூரியனை பார்க்குறது, கண்டிப்பாக சன்ரைஸ் பார்க்குறது வேறு லெவலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாரங்கலை சரௌண்டிங்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் இந்த டோப்பு வாங்கும். நம்ம அந்த டோப்புக்கு கீழே தான் ஹட் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டென்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வேற வேறு ஆக்கள். இதில் டென்ட், அதுக்கப்புறம் அந்த முன்னுக்கெல்லாம் எக்கச்சக்கமான ஆக்கள் டென்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிட்ட டென்ட் இருக்குது. எல்லாமே நான் இறங்க விளங்குங்க. ஆல்மோஸ்ட் சூரியன் நம்ம கிட்ட வந்துட்டார். அப்பா டீம் ஃபைனலி சூரியன் நம்ம மேலே பட்டாச்சு, சன்ரைஸ் பார்த்தாச்சு. அந்த சூரியன் வந்த பிறகு இந்த ஏரியாவோட அந்த கலர் டோனே அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சூரியன் வந்தாச்சு. இப்போ நம்ம நம்ம டென்ட் போட்டிருக்க இடத்துலேருந்து சும்மா கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம் வாங்க. எங்களை டீம்னா பாருங்க, இதில் 2 4 6 8 கிட்ட டென்ட் போட்டிருக்காங்க. இதை தாண்டி மேலே இதில் உண்டு, மேலே நம்ம 5, கிட்டத்தட்ட ஒரு 15-16 டென்ட் இருக்குது இந்த ஏரியா சரௌண்டிங்கில். அந்த மேலே தான் நம்ம இருக்கோம். என்ன
ஓ டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 5:45 5:50 அந்த டைமுக்கு வந்து சூரியன் வந்துச்சு. அதை தாண்டி இப்போ ஒரு 1 hour ஆகிட்டு. இதுக்கப்புறம் வந்து சூரியன் பாருங்க செம்மையாக சுடுது. 6:50க்கு இப்படி தான் இருக்குது நம்ம நாரங்களை. நம்ம எல்லாம் சாமான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரிட்டன் போகிறதுக்கு. இதில் யூடியூப் டீம்லாம் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ட்ரோன்லாம் விட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னொரு 1/2 hour 1 hourல வெளிக்கிடுவோம். வெளிக்கிட்டு அப்படியே கீழே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த பிளானை பார்க்குறது தான் ஐடியா. பார்ப்போம். நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிறோம். டென்ட் எல்லாமே எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம டீம் அப்படியே முன்னுக்கு இறங்க வெளிக்கிட்டாங்க. இப்போ அப்படியே இறங்குவாங்க. டீம் இப்போ வந்து நம்ம 7:25க்கு மேலேருந்து இறங்குறோம். சரியா, எத்தனை மணிக்கு இறங்கி சேர்றோம் அப்படின்றத பார்ப்போம். அதால இறங்குறோம் பெட்டர் போல இருக்கு. சரியா, இதுலேருந்து நம்ம இறங்குறோம் வாங்க. இந்த அம்மா கூட வந்துட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போயிட்டுருக்காங்க. Say hi. Bye. Bye நாரங்கள. Right. Okay. அப்படியே போங்க. ஹாய். அக்கா இதான் கொஞ்சம் தூரத்துக்கு நான் கொண்டு வரேன். இதால இல்லை ப்ரோ, இடது பக்கத்தில் தான் போகணும் பாரு. பாய் கேக்குதோ? தம்பி எங்க அன்பளிபுரமா? இதுலாம் ஹட் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கழிச்சிட்டு இருந்தோம், அவங்களும் ஹட் அடிச்சிருக்காங்க. ப்ரோ நீ போ, நான் காட்டிட்டு வரேன். நீ போ, நான் வரேன். இந்த இதெல்லாம் ஹட் அடிச்சிருக்கு. அதுலேயே ஹட் அடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து அப்படியே இறங்குறதுக்கு ரெடியாகி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ தான் நம்ம இறங்குறதுக்கு வெளிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ செம்ம ஒரு அட்வென்ச்சரான நீங்கள் ஒரு ஹைக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாரங்களை, பதுளையில் இருக்கிற நாரங்களை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரே ஒரு பாத்தால தான் போகலாம். செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு யங் பீரியடில் இருக்கும்போது வந்து என்ஜாய் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஒருத்தர் 2 பேர் வந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு செட்டாக ஆக்கலாக வந்தீங்கன்னு சொன்னால்
நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். அந்த உச்சியில தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போதான் இப்போ ஒரு காவாசி தூரம் இறங்கிட்டு நினைக்கிறேன். காவாசி வந்திருப்போம் ப்ரோ, காவாசி வந்திருப்போம். இது வரைக்கும் கால்சி வரைக்கும் அந்தளவுக்கு காட்டலை. ஆனால் செங்குத்தாக இறங்க ஒரு சில துண்டெல்லாம் இருக்குது, அதில் கண்டிப்பாக காட்டும். பாவம் என்ன இருந்துட்டீங்க? நின்று வந்தீங்கன்னா இன்னும் நடக்கும். சரி பரவாயில்ல, இருந்து வா. ப்ரோ இனி அப்போ எல்பிஎல் அடி முடியாது. நாலாம் மாதம் இருந்தால் ஒரு காவல் எல்லாமே விளிம்பால தான் நம்ம போயிட்டுருக்கோம். காணும் விளிம்போடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போகிறதுலே கொஞ்சம் ரிஸ்கியான இடம் இது மட்டும்தான், மற்றபடி சேஃப் தான். ஹாய், இந்த மலை துண்டு மட்டும்தான் கொஞ்சம் ஏறுறது ரொம்பவுமே சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஏறிக்கலாம், அட்வென்ச்சர் விரும்புகிற ஆக்கள் ஏறலாம். கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி இறங்கிருப்போம். அப்புறம் ஏறினாலும் ஒரு அரைவாசி தூரம் இறங்கிருப்போம். ஓ ரைட். ஸோ அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் தாண்டி வந்தாச்சு. ஏறுற இடம் இதுக்காக ஓரளவு இந்த தேயிலை தொட்டவும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஓகே இறங்கிடலான்னு நினைக்கிறேன். எக்கித்தப்பா போகிற ரூட்லாம் தாண்டி ஓரளவு ஓகேயான ரூட்டுக்கு வந்தாச்சு. அதாவது தேயிலை தோட்டத்துக்கே வந்தாச்சு. இதுக்கு பிறகு நம்ம செட்டில் ஆகி போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வரும்போது நம்ம இதை பார்த்தே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டோம். இந்த துண்டை பார்த்து இவ்வளோ தூரம் ஏறின பிறகு தான் தெரிஞ்சு இது இல்லை விஷயம், இதுக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு. அவனாம் தெரியல. அதுக்கு மேலே இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளால இறங்கி இந்த ரூட்டால் இறங்கி அந்த இருக்குது அந்த பில்டிங்கு போய் அப்படியே போனால் அங்கால ஸ்டெப்ஸ் தான் மிச்சம் இருக்குது. டீம் நம்ம இப்போ எதுக்கிட்ட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி தூரம் இறங்கிட்டோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதில் இந்த கட்டை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போயிருப்போம். அந்த ஆறுக்கு பாருங்க, அந்த மலை உச்சிக்கு மேலே அங்கேருந்து இப்போ முக்கால்வாசி இறங்கிட்டோம். இதுக்கு அங்கால பெரும்பாலும் அப்படியே இந்த தேயிலை தோட்டத்தோடு இறங்குறதும், அதை தாண்டி அங்கால இந்த தேயிலை தோட்டத்தை க்ராஸ் பண்ணி நம்ம இறங்கினோம்னு சொன்னால் ஒரு கடத்துண்டு இருக்குது. அதை தாண்டி கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் இறங்கினோம்னு சொன்னால் நம்ம எங்கள் வெஹிக்கிள்லேருந்து இறங்கினமோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு, இன்னொரு கொஞ்சம் தூரம் தான்.
டீம் என்னன்னா நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு, இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இறங்க இருக்குது. இந்த இறங்குற வழியிலே வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஓட்ட போட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ கீழேருந்து வரும்போது எங்களுக்குமே சொன்னாங்க மேலே இருக்கிற இடத்துல வந்து தண்ணி எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ கீழேருந்து எடுத்துகிட்டு போக அதனால தான் நம்ம அள்ளு கட்டிட்டு தண்ணி எல்லாமே வந்த 12 பேரில் எல்லாருமே ஒரு போத்தல் 1.5 லிட்டர் போத்தல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. 5 லிட்டர் போத்தல் நிறைய எக்கச்சக்கமாக எடுத்து வந்தாங்க. பட் இங்கே வந்து இந்த போட்டில் முனவது பணம் இவ்வளோ பெரிய ஒரு 5 லிட்டர் போத்தல் ஃபுல்லாகவே தண்ணி வந்து 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நாரங்கலை பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு இருந்தே தண்ணி எக்கச்சக்கமாக காவிட்டு வர தேவையில்ல. ஒரு காவாசி தூரம் ஏறின பிறகு இந்த கடை இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு எடுக்கலாம். மற்ற இந்த பக்கத்துலேயே டென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதையிலையும் செக் பண்ணுங்கள். டென்ட்டுகளை நீங்கள் முன்னுக்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரது பெட்டர். ஆனால் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே காவிட்டு வராமல் இங்கே இருந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பாடுகளும் நீங்கள் இப்போ கேம்ப் போட வாரீங்கன்னு சொன்னால் கேம்ப் போட்டு எப்படியும் இறங்கும்போது காலையில் ஆயிரும். இவங்கள்ட்டே நீங்கள் போகும்போது சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் சாப்பாடுகளையுமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாரங்கலை வரும்போது ஏறி வந்து ஒரு 15 நிமிஷம் ஏறினதுக்கப்புறம் வர்ற ஒரு கடையில் இவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கா. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விறகுமே இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேம்பிங்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே விறகு தேவை தானே, அதுவுமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். டீம் நம்ம வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நாரங்கலை ஃபுல்லாக விசிட் பண்ணி நைட் கேம்பிங்லாம் போட்டு இப்போ இறங்கி கீழே வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஃபைனலி அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1.5 மணி நேரத்துக்குள்ளே கீழே இறங்கியாச்சு. ஏறும்போதும் அந்தளவு தான் டைம் ஆச்சு, வரும்போது கொஞ்சம் இருந்து வந்து வர ஏன்னா ஏறுற ஃபோர்ஸ்லேயே இறங்கவும் முடியாது, கொஞ்சம் கால் கிடுக்குன்னு ஆகுது தானே. ஸோ நம்ம ஒரு மாதிரி 1.5 மணி நேரத்தில் வந்து இறங்கி முடிச்சாச்சு. நாரங்கல்ல இருந்து வலிக்கிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக பதுல்ல இன்னொரு இடம் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு வலிக்கிற மாதிரி தான் பிளான். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தொடர்ந்து அடுத்த வீடியோ பாருங்கள்.